அனைவருக்கும் வணக்கம். சிலப்பதிகாரம் என்றால் முதலில் ஞாபகத்தில் வருவது கண்ணகிதான். கண்ணகி ஆசை கணவன் தவறே செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டதால் கோபத்தில் மதுரையை எரித்த கண்ணகியின் வாழ்க்கை வரலாற்றை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கோவலன் காவேரி பூம்பட்டினத்தில் பெருவணிகன் மாசாத்துவான் மகன். கோவலனின் தந்தை காவேரி பூம்பட்டினத்தில் பெரிய வணிகராக இருந்ததால் கோவலனை செல்வந்தராக வளர்த்தான். காவேரி பூம்பட்டினத்தில் மாநாயகன் மகள் கண்ணகி. இவளும் செல்வத்திற்கு குறைவே இல்லாதவள். இவர்களது தாய் தந்தை இருவர் வீட்டில் முடிவு செய்து கோவலன் கண்ணகி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தனர். கண்ணகி கோவலன் இருவர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. கோவலன் இசையின் மீது கொண்ட ஆர்வம் இசைக்கருவிகளை வாசிக்க ஆரம்பித்தான். அது மட்டுமில்லாமல் அவனுக்கு கலை மீது ஆர்வம் அதிகமாக இருந்தது. கோவலனுக்கு எல்லா கலைகளின் மீதும் மதிப்பும் பிடிப்பும் இருந்தது. ஒரு நாள் ஆடல் நாயகியான மாதவியின் நடனத்தை பார்த்து கோவலன் மாதவியை நேசிக்க ஆரம்பித்தான். கண்ணகியை விட்டு கோவலன் நிரந்தரமாக பிரிந்து மாதவியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். கண்ணகி கோவலனை நினைத்து மனவேதனையுடன் வாழ்ந்தாள். மாதவி கோவலனிடம் இருந்த காசு பணம் நகைகளை சிறிது சிறிதாக எடுக்க தொடங்கினாள். கடைசியாக எல்லா செல்வங்களையும் பறித்து கொண்டாள். பிறகு கோவலனிடமிருந்து மாதவி விலக ஆரம்பித்தாள். அதனை உணர்ந்த கோவலன் அப்போது கண்ணகியை நினைத்தான். செல்வத்தை பறிகொடுத்த கோவலன் கொஞ்ச நாட்களில் மீண்டும் கண்ணகியிடம் வந்து சேர்ந்தான். கண்ணகியை கண்ட கோவலன் கண்ணகி தன் மீது அதிக அளவு பாசம் வைத்திருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான். கோவலன் கண்ணகியிடம் என்னிடமிருந்த செல்வத்தை பறிகொடுத்து விட்டேன் என்று கூறினான். எனவே நாம் மதுரை சென்று இழந்த செல்வங்களை மறுபடியும் சேர்த்து பழைய நிலைமைக்கு வருவோம் என்று கூறி மதுரையை நோக்கி புறப்பட்டார்கள். மதுரை வந்த கண்ணகி கோவலனிடம் எந்த ஒரு பணமும் இல்லாததால் செலவிற்காக கண்ணகி அணிந்திருந்த மாணிக்கத்தால் ஆன சிலம்பை கோவலனிடம் கொடுத்து விற்று வர சொன்னாள். அவள் அணிந்திருந்த சிலம்பு மாணிக்கத்தால் ஆன சிலம்பு. அதில் இருக்கின்ற ஒரு கல் பல ஆயிரம் போகும். அதனை விற்க கடை வீதிக்கு கோவலன் எடுத்து சென்றான். அரசனின் மனைவியிடம் இருந்த சிலம்பை திருடிய பொற்கொள்ளன் பாண்டிய மன்னரின் மனைவி அணிந்திருந்த சிலம்பை திருடிவிட்டு அவையின் பொற்கொள்ளன் தடுமாறி கொண்டிருந்தான். அப்போது கார் சிலம்புடன் கடை வீதியில் நின்ற கோவலனை கண்ட பொற்கொள்ளன் அவன் அதிலிருந்து தப்பிக்க அதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். கோவலனை அரசனிடம் போய் கூறி சிறைபிடித்து கொடுத்தான். கோவலனை கார்ச்சிலப்புடன் அரசவைக்கு அழைத்து வந்தார்கள். பிறகு அரசர் நீ யார் சொல் என்று கேட்கிறார்கள். அதற்கு கோவலன் நான் காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த மாசாத்து வாணிகன் மகன். என் பெயர் கோவலன். செல்வத்தை இழந்து செல்வத்தை ஈட்டுவதற்காக மதுரை வந்தோம். என் மனைவியின் கார்ச்சிலம்பை விற்க முயன்ற பொழுது சிப்பாய்கள் என்னை சிறைபிடித்து வந்தார்கள். நான் கூறுவது உண்மை. இந்த கார்ச்சிலம்பு என் மனைவியுடையது என்று கூறினான். அவனின் பேச்சை கேட்காத பாண்டிய மன்னன் உடனே அவனை கொலை செய்ய உத்தரவிட்டார். அவர் தீர்ப்பின்படி கோவலன் கொலை செய்யப்பட்டான். கோவலன் வீடு திரும்பாத போது கண்ணகி அவனை தேடி செல்கிறாள். என்ன நடந்தது என்பதை அறிந்து கொண்டு அரண்மனை நோக்கி செல்கிறாள். வெளியே கடுமையான குரலில் கண்ணகி வாயிற்காவலனை விழித்து கூறினாள். வாயில் காப்பவனே, அறிவிழந்து நெறித்தவறிய அரசனின் காவலன் நீ சென்று அறிவிப்பாயாக. கையில் ஒற்றை சிலம்பை ஏந்தி கற்றை குழலால் ஒருத்தி இழந்து வாசற்கடையில் நின்று கதறுகின்றாள் என்று அறிவிப்பாய் என்று ஆணையிட்டாள். அவன் உள்ளே சென்று வாழ்த்து கூறி அரசனிடம் வந்தவளை பற்றி தெரிவித்தான். கணவனை இழந்தவள் வாயிற்கடையில் வந்து நிற்கிறாள். அச்சம் தரும் வடிவில் அவள் காணப்படுகிறாள் என்று. தாரகனின் மார்பை கிழித்த பேருரம் படைத்த காளி போல காட்சி தருகிறாள். ஆவேசம் கொண்டவளாக இருக்கிறாள் என்று அறிவித்தான். அவளை உள்ளே வரவிடுக என்று அரசன் கூற வாயிற்காவலன் அவளை அழைத்து சென்று உள்ளே வரவிட்டான். மன்னவனை கண்டாள். அவன் இவள் கண்ணீரை கண்டு கருத்தறிய விளைந்தான். இளநங்கையே, நீ யார்? கண்ணீரோடு கலங்குவது ஏன் என்று வினவினான். அவள் அதிர்ந்திடும் மொழியில் என் பெயர் கண்ணகி என்று கடும் கோபத்தோடு அரண்மனை அதிர பேசினாள். விசாரணை செய்யாமல் என் கணவனுக்கு தீர்ப்பு வழங்கியது தவறு. என் கணவனின் கையில் இருக்கும் சிலம்பை உடைத்து பாருங்கள். மாணிக்கத்தால் ஆன சிலம்பு என்று தெரியும். உடைத்து பார்க்கும்போது தெரிந்தது அந்த சிலம்பு மாணிக்கத்தால் ஆனது என்று. உடனே கண்ணகி அவள் கையில் இருந்த இன்னொரு சிலம்பை தூக்கி எறிந்தாள். அதில் இருக்கும் மாணிக்க பரல்கள் சிதறியது. விசாரிக்காமல் தீர்ப்பு வழங்கிய மன்னா என்று சத்தமிட்டாள். அரசன்
நான் வழங்கிய தீர்ப்பு தவறு. இப்போதே என் உயிர் பிரியட்டும் என்று சொல்லிவிட்டு கீழே விழுந்த மன்னன் எழவில்லை. அதை கண்ட அரசன் மனைவியும், நீங்கள் இல்லாத இந்த உலகில் நான் இல்லை என்று சொல்லி மனைவியும் உயிரை விட்டார். அவளின் கண்ணீருக்கு மதுரை நகரம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை மனதில் கொண்ட கண்ணகி, அவளுடைய சாபத்தால் மதுரை மாநகரமே எரிந்து சாம்பலாகியது. கணவன் இறந்த சோகத்தில் கண்ணகி வெகு தூரம் நடக்க ஆரம்பித்தாள். அவளின் பாதங்கள் குருதியில் நனைந்து இருந்தது. கேரளா மாநிலத்தில் உள்ள ஒரு பகுதியான இடுக்கி என்ற இடத்தை அடைந்தாள். அங்கு இருக்கும் குறவர்களின் வீட்டில் அடைக்கலம் புகுந்தாள். தனக்கு நடந்த குற்றத்தை கண்ணீர் மல்க குறவரிடம் கூறினாள். பல காலம் அவளின் மரணத்திற்காக காத்திருந்தாள். ஒரு நாள் கோவலன் கண்ணகியை தேவர் உலகத்திற்கு கூட்டி சென்றதாக இப்புராணங்களில் கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க.